பெரியார் அரசியலை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக பரிகணித்த காலத்திலிருந்து திமுகவுக்கு எதிராக சதி வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். திமுக என்ற ஒரு அரசியல் சக்தி வலுப்பெற்றுவிடக் கூடாது. ஏனென்றால் திமுக பேசுகிற அரசியல் வலுப்பெற்றுவிடக் கூடாது. திமுக பேசுகிற அரசியல் விடுதலை மக்களுக்கான அரசியல், சமூக நீதி அரசியல், பெரியாருடைய அரசியல், சிறுபான்மையினத்தின் பாதுகாப்பு அரசியல். ஆகவே திமுக என்ற அரசியல் இயக்கம் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற சதி பெரியார் மறைவிலிருந்தே தொடர்ந்து நீடித்து வருகிறது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அண்ணா காலமானவுடன் அவர்கள் பெருமூச்சு எழுந்தார். அண்ணாவை ஒழிந்தார், அவ்வளவுதான், இனி பெரியாரை பற்றி பேச ஆள் இல்லை என்று கருதினார். பெரியார் அரசியலில் எவர் பேசப் போகிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் இதோ நான் இருக்கிறேன் என்று தலைமை ஏற்றார். 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவருக்கு எதிராக எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு சூடு சூழ்ச்சி, சதி வலைகள் பின்னப்பட்டன. எல்லாத்தையும் தாக்குப்பிடித்து பெரியார் அரசியலை, சமூக நீதி அரசியலை கட்டி காப்பாற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். விசா என்கிற பெரிய நெருக்கடி திமுகவை நசுக்க முயற்சித்தது. அதில் தப்பி பிழைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி ஒரு நெருக்கடியை எந்த அரசியல் கட்சியும் எதிர்கொண்டிருக்க முடியாது. அதிலிருந்து தாக்கு பிடித்து தப்பித்திருக்க முடியாது. திமுக காரன் பேசாததெல்லாம் திருமாவளவன் பேசுகிறாங்க. அதனால் நம்ம விமர்சனம் செய்ய வரலாறு தெரிகிறது. நான் பேசுகிறேன். உண்மையை பேச வேண்டும் என்ற உணர்வு இருப்பதனால் உண்மையை பேசுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. திமுக வரலாற்றை பேச வேண்டும் என்கிற கட்டாயம் எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது திமுகவில் எவ்வளவு பெரிய பழி போடப்பட்டது என்பதை நான் அறிவேன். வேறு யாரும் அந்த அப்படி ஒரு நெருக்கடியை தாங்கி காத்து பிடித்து மீண்டு வந்திருக்க முடியாது. அது கலைஞரால் மட்டும்தான் நிகழ்வு. ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலைக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக திமுக மீது அந்த பழி சுமத்தப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் திமுக கொடிக்கம்பங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டன. அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன. அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. 232 சட்டமன்ற தொகுதிகளில் அது தோல்வி அடைந்தது. 234 232 தொகுதிகளில் தோல்வி அடைந்த கட்சி திமுக. ஆனால் மறுபடியும் மீண்டெழுந்தது. பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் மீண்டும் சாம்பலில் இருந்து உயிர்ப்பித்தெழுந்த ஒரு இயக்கமாகத்தான் திமுகவின் வரலாறு நமக்கு தென்படுகிறது.